பெண்ணா பிறந்தா அவங்களுக்கு வந்து பித்தப்பை கல் வர்ற வாய்ப்பு வந்து ஆண்களோட அதிகம். எனக்கு பித்தப்பையில கல் இருக்கு, என்னைக்காவது இதை அடைச்சிக்கும், எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க டாக்டர், எனக்கு பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணி அந்த கல்லை எடுத்துருங்கனாக்கா அதை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பித்தப்பை கல் வந்து பிரச்சனையே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 100ல் ஒருத்தவங்களுக்கோ 200 பேர் ஒருத்தவங்களுக்கோ பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அறுவை சிகிச்சை சமயத்தில் சில பேர் வந்து தவறாக நினைச்சிட்டு பித்தப்பை கல்லுக்கு போய் நம்ம வந்து நெருஞ்சி முள் சாறு குடிக்கலாம், இல்லை வந்து வாழைத்தண்டு சாறு குடிக்கலாம்னா உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வேணா வரலாம், மொழிய பித்தப்பை கல் நகராது. தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது, அது வந்து கல்லால் அடிக்கணும், அப்பதான் இந்த கல் வராது. ஒரு நீண்ட நெடிய விளக்கம் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உள்ள அவ்வளோ ஆழமா அந்த இத்திலோண்டு இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு சர்ஜரி தான் தீர்வுங்களா இந்த பிரச்சனைக்கு? இது வந்து மக்கள் அதிகம் கேட்குற கேள்வி. கால் ஸ்டோனை பார்த்த உடனே அதுக்கு ஆப்ரேஷன் தீர்வு கிடையாது. அப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் அமைதியாக இருக்கிற பித்தப்பை கற்களை அப்படியே விட்டுடலான்னு தான் இன்னைக்கு மருத்துவ நிபுணர்கள் உலகளாவிய முடிவாக தான். எனக்கு பித்தப்பையில் கல் இருக்கு, என்னைக்காவது இதை அடைச்சிக்கும், எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க டாக்டர், எனக்கு பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணி அந்த கல்லை எடுத்துருங்கனாக்கா அதை எடுக்க மாட்டாங்க. பிரச்சனை வர்ற வரைக்கும் காத்துருங்க. ஏன்னா 160 பேர் கடைசி வரைக்கும் அது பிரச்சனை வராமையே இருக்கலாம். இப்போ 63 வயசுல எனக்கு பித்தப்பை கல் கண்டுபிடிக்கிறாங்க, 85 வயசுல எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வந்து நான் மரணிக்கலாம். அப்போ வந்து சொல்லுவேன், என் கல்லை வந்து நான் கல்லறைக்கே எடுத்துன்னு போயிடுவேன். ஐ டேக் மை ஸ்டோன்ஸ் டு மை டூம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம வந்து பரவலான பேர்களுக்கு பித்தப்பை கல் வந்து தொந்தரவு கொடுக்காதுன்னும் போது லெட் த லையிங் ஸ்டோன்ஸ் லை அப்படின்னு விட்டுறாங்க. ரோலிங் ஸ்டோன்ஸ் தான் பிரச்சனை. ஒரு கல் அசைஞ்சு வலி கொடுத்தாதான் பிரச்சனை. அப்படி வந்து ஏன் அது வர்ற வரைக்கும் காத்து இருக்கணும்னாக்கா, இல்லை நல்லா இருக்கவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு தான் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா ஆப்ரேஷன்லேயும் ரிஸ்க் இருக்குது. இப்போ பித்தப்பை கல் அப்படியே விட்டால் 20-30% ரிஸ்க் இருக்குது. அசைஞ்ச பிறகு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது ஒர்த்து. அப்போ வந்து ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால வர்ற பலன் மிக அதிகம். அந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் கல்லை அங்கேயே விட்டு வச்சுருக்கிற ஆபத்து வந்து அதிகம். ஸோ ஆபத்து அதிகமாக இருக்கும்போது பலன் அதிகமாக இருக்கும்போது பலனை தான் நம்ம எடுத்துக்கணும். ரிஸ்க் கம்மி அங்கே கம்பேர் டு பெனிஃபிட். வேற சைலண்டாக இருக்கும்போது நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பித்தப்பை கல் வந்து பிரச்சனையே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 100ல் ஒருத்தவங்களுக்கோ 200 பேர் ஒருத்தவங்களுக்கோ பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அறுவை சிகிச்சை சமயத்தில் சில காம்ப்ளிகேஷன், சில சிக்கல்கள் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மெயின் டியூப்ல ஒரு காயம் ஏற்படலாம், இல்லை ஏதாவது ஒரு பித்தம் வந்து லீக் ஆகிற பிரச்சனை வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம். அது மாதிரி சிறு ஆபத்து யாரோ ஒரு சிலருக்கு வரும்னா கூட அதை போய் நம்ம கண்மூடித்தனமாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. கல் வந்து பிரச்சனை பண்ணால் சிகிச்சை, கல் வந்து சைலண்டாக இருந்தாக்கா அப்சர்வேஷன். வேணா நம்ம வந்து ஆயிலியான ஃபுட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஏன்னா ஆயிலியான ஃபுட்டு சாப்பிட்டா தானே பித்தப்பை வேகமாக அசைஞ்சு கல் அசைகிற சாத்தியங்கள் இருக்குது. அந்த சாத்தியத்தை குறைக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் பொருட்களை கொஞ்சம் நிதானமாக மட்டுப்படுத்திக்கலாம். நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்றது பார்த்தோம்னா எண்ணெய் பொருளை அதிகம் எடுத்துக்கூடாது, மசாலா பொருட்களை அதிகம் எடுத்துக்கூடாது. ஆமாம், மிதம் இதம். மிதம் இதம், அதுவும் ரைமிங் தான். ஆமாம், மிதம் மிஞ்சினா பிரச்சனை தான், பஞ்சாயத்து தான் அப்படின்ட்டு. டாக்டர், இந்த பித்தம் தலைக்கேறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன அர்த்தம்? பாரம்பரிய வைத்தியத்தில் வந்து நம்ம வாதம் பித்தம்னு சொல்லும்போது ஒரு ஒரு மயக்க நிலை இல்லைன்னா எதனா ஒன்றில் வந்து ஒரு அதீத இந்த பித்தத்துக்கும் உணர்வுகளுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா அந்த காலத்தில் நம்ம அந்த கால வைத்தியர்களை வந்து நம்ம மதிக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு சில கபம், பித்தம், நீர், மலம் இதை வச்சு தான் வந்து அது பண்ணுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த ஒரு சிந்தனை வந்து ஒரு இடத்துல சிக்கி இருக்கிறதோ இல்லை தெளிவடையாமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் அவங்க கொடுத்த ஒரு 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 பாரம்பரிய மருத்துவ வழக்கு அது. இப்போ வந்து நவீன மருத்துவத்தில் அப்படி சொல்ல முடியாது. பித்தம் வந்து அதிகமாக சேர்ந்ததுனாக்கா, எஸ்பெஷலி அந்த பித்த உப்பு சேர்ந்ததுனாக்கா உடம்பு அரிக்கும். பித்தம் அந்த பிலிருபின்ற அழுக்கு சேர்ந்தா உடம்பு மஞ்சள் ஆகும், மஞ்சள் காமாலன். அது நம்ம வேற ஒரு நாளில் பேசணும். இப்போ இந்த பித்தப்பை கற்களுக்கும் கிட்னி ஸ்டோனுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? எந்த சம்மந்தமும் இல்லை. இது ரொம்ப வந்து பித்தப்பைங்கிறது கம்ப்ளீட்லி வேற டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து கல்லீரல், பை, பித்த குழாய், அப்புறம் நேராக குடலுக்கு போயிடுறாங்க. அந்த கல் வந்து குடலுக்கு கூட தான் தொடர்பு வழியே வந்து கிட்னி கம்ப்ளீட்லி வேற டிபார்ட்மெண்ட். அது வந்து
சிறுநீரகத்தில் ஆரம்பித்து அந்த சிறுநீர் பாதை 2 இருக்குது, யூரிட்டர்னு, அப்புறம் சிறுநீர் பை இருக்குது, பிளாடர்னு சொல்லுவாங்க. அதில் ஏற்படுற கல்லுங்க வந்து சிறுநீரில் இருக்கிற அடர்த்தி பொருள், கால்சியம், ஆக்சலேட், சிஸ்டீன் அப்படின்ட்டு நம்ம சில சாப்பாடுங்க, சில கீரைங்க, தண்ணி சரியாமல் குடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களால் அதுக்கு வந்து நம்ம வந்து சிறுநீர் போகிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறதும், இந்த வாழைத்தண்டு சாறு இது போன்ற பொருட்கள், அதை வந்து அமிலத்தன்மை இல்லாமல் காரத்தன்மையான மருந்துகள் சாப்பிட்றதுக்கு நீரை கரைக்கும். அது கம்ப்ளீட்டாக யூராலஜி டிபார்ட்மெண்ட்டு. இந்த சில பேர் வந்து தவறாக நினச்சிட்டு பித்தப்பை கல்லுக்கு போய் நம்ம வந்து நெறிஞ்சி முள் சாறு குடிக்கலாம், இல்லை வந்து வாழைத்தண்டு சாறு குடிக்கலாம்னா உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வேணால் வரலாம் ஒழிய பித்தப்பை கல் நகராது. பித்தப்பை கல் வராமல் இருக்க நம்ம என்ன வகையான சாப்பாடு சாப்பிடலாம்? உணவு. பித்தப்பை கல் வந்து ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா நம்ம ஏன் வராமல் இருக்கலாம். பித்தப்பை கல் வர்றதுக்கு வந்து எகைன் ஜெனட்டிக் தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த ஜிஇடின்னு அந்த கெட்டாமிக்ஸ் வந்து எல்லாத்துலேயும் வரும். நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருந்ததுன்னா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இரண்டாவது, பெண்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன் இருக்குது. அது வந்து கர்ப்பப்பையை விரித்து குழந்தைய வளர வைக்கிறதுக்கும், அப்புறம் வந்து பிரசவ சமயத்தில் எல்லாமே பண்ணுறதுக்கும், அது வந்து மாதம் அவங்களுக்கு வந்து 15 நாள் வந்து அவங்க உடம்புல வந்து கோல் வச்சுது. அந்த நேரத்திலாம் கால் பிளாடர் கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும். அதனால் பெண்ணாக பிறந்தால் அவங்களுக்கு வந்து பித்தப்பை கல் வர்ற வாய்ப்பு வந்து ஆண்களோட அதிகம். அதனால் ஒரு எஃப் சொல்லிட்டேன், ஃபீமேல். ரெண்டாவது 40 வயசு. அப்போ 30, 40, 50 வயசு கூட அந்த ஹார்மோன் கூட அவங்க பயணிக்கிற தசாப்தங்கள் கூடிட்டே போகுது இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து பித்தப்பை கல். அப்போ நம்ம மூணாவது ஃபெர்டைல். இப்போ வந்து மாதம் வந்து 15 நாள் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அவங்க உடம்பு ஆட்சி செய்யுது. கர்ப்பமாகும்போது 9 மாதம் ஆட்சி செய்யுது. இப்போ ப்ரெக்னன்சி, இப்போ 4 குழந்தை 5 குழந்தை பிறக்க அந்த ஒவ்வொரு கர்ப்ப காலங்கள்லையும் வந்து கால் பிளாடர் வந்து சோம்பி ஃபுல்லாக வந்து தன்னை சுத்தப்படுத்திக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு பித்தப்பை கல். இன்ஃபேக்ட் வந்து குழந்தை பிறந்த பிறகு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எப்போ குறைஞ்ச பிறகு கொஞ்சம் வேகமாக வேலை செய்யுமா, அப்போ வந்து கல் அசைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரெக்னன்சி. டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது, கண் விழியிலேருந்து கால் நரம்பு வரைக்கும். இதில் இன்னொரு சிக்கல் வந்து பித்தப்பை கல்கள் அதிகமாக வர்றது. அப்புறம் லிவர் டிசீஸ். இப்போ வந்து மது அருந்துறதுனாலையோ அதீத கொழுப்புனாலையோ மற்ற காரணங்களால வந்து லிவர் வந்து கல்லீரல் சுருக்கணும்னு சொல்லுவாங்க, சிரோஸ். இதுலேயும் வந்து அது வந்து கரெக்டாக வந்து சரி விகிதமாக அந்த பித்த உப்பை தயாரித்து கரெக்டாக வந்து அந்த டைல்யூட் பண்ணுறதுல வந்து சில குறைபாடு இருக்கிறதுனால பித்தப்பை வர்றதுக்கு. உடல் பருமன், ஸோ ஒபிசிட்டி. ஸோ அது வந்து ஃபேட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நிறையா வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றது. இன்னொன்று, அதிக எடை வந்து பித்தப்பை கல் வரலான்னு சொன்னாங்களா, திடீர்னு எடையை குறைச்சாலும் வரும். டக்குன்னு நம்ம டக்குன்னு குறைச்சாலும் வந்து அந்த பித்தத்தினுடைய அமைப்பு மாறிடும். அதே இப்போ நம்ம சொன்னதை வச்சு நேயர்கள் புரிஞ்சிருப்பாங்க. இப்போ வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட்டா பித்தப்பை வேலைக்கு அது வந்து டேங்கை வந்து 3 வேளையும் திறந்து விடுற மாதிரி. இப்போ வந்து 18 மணி நேரம் சாப்பிடல, அடிக்கடி விரதம் இருக்கிறேன் அப்படின் போது அந்த விரதம் இருக்கும் காலகட்டங்கள்லாம் வந்து பித்தத்தை வச்சுன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். வாடி இருக்குமாம் கொக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வந்து உணவு வர்ற வரைக்கும் வாடி இருக்கும். அதனால தான் அல்ட்ராசவுண்ட் பண்ண போகும்போது பித்தப்பையில கல் இருக்கான்னு பார்க்கும்போது நம்ம சாப்பிடாம போங்க, தண்ணி கூட குடிக்காதீங்க, எதுவும் பண்ணாம இருந்தால் பித்தப்பை வந்து சும்மா இருக்கும். எப்படா நமக்கு வேலை வரும், அது சமிக்கை வந்தால் தானே அமுங்கும். அப்போ அமுங்காமல் இருக்கிற பித்தப்பையில் நீர் சேர்ந்து இருக்கும்போது அந்த நீரில் ஊடுருவி அல்ட்ராசவுண்ட் வந்து கல்லுங்களை பார்த்துரும். அதனால வந்து பித்தப்பையில் கல் இருக்கான்னு பார்க்கறதுக்கு அல்ட்ராசவுண்ட் வந்து ஃபாஸ்டிங்லாம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து காரணங்கள் வந்து நம்ம அதை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ பொண்ணாக பிறக்கிறத தவிர்க்க முடியாது, 40 வயசு ஆகிறத தவிர்க்க முடியாது, குழந்தை பிறப்பு தவிர்க்க முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத காரணிகள். உடல் உழைப்பு, கொழுப்பு உள்ள உணவை தவிர்க்கிறது, சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது, இப்போ மது அருந்துறது, மற்ற கெட்ட பழக்கங்களாம் லிவரை கெடுத்துக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து பித்தப்பை கல் உருவாகிறத நம்ம ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது. அது வந்து கல்லால் அடிக்கணும், அப்போதான் இந்த கல் வராது. கல்லை வச்சு சாய்க்கிற மாதிரி. இப்போ இந்த பித்தப்பை கல் பற்றி சொன்னீங்க. ஒரு டவுட்டு, கல் அங்கேயே இருந்தால் என்ன பண்ணணும், கல் விழுந்துட்டா என்ன பண்ணணும்? கல் அங்கேயே இருந்ததுன்னா